இளைஞர்கள் இல்லாம இந்த நாடே இல்லைங்க. ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் நிலையான புகழுக்கும் காரணம் யார் என்று கேட்டால் இன்றைய இளைஞர்கள் தான் நடுவர் அவர்களே. இந்த நாட்டினுடைய நிரந்தரமான சொத்து எது தெரியுமா? வீரத்தின் திறவுகோல், விவேகத்தின் இருப்பிடம், ஆற்றலின் வித்து இன்றைய இளைஞர்கள் தான் நிலையான சொத்து. அப்படி அறிவியல் என்பது கம்ப்யூட்டராக இருக்கலாம், ஆனால் அந்த கம்ப்யூட்டரை கண்டுபிடித்தது கூட மனித ஆற்றல் என்பதை நீங்கள் மறக்க கூடாது. இந்த கால பசங்கள்லாம் சுறுசுறுப்பா இருக்கிறாங்க. சுறுசுறுப்பு ஒரு பக்கம் இருந்தா கூட ஒரு துடிப்போட ஒரு செயலை செஞ்சு முடிக்கக்கூடிய பக்குவம் இளைஞர்கள் கிட்ட இருக்கு. தாய் கிழவின்னு வந்து பாட்டு பாடிட்டு போனாரு. இவங்கெல்லாம் எப்படி ஆண் அழகநாட்டம் செஞ்சு வச்ச சிற்பமாட்டமா இருக்காங்க. நாங்க தாய் கிழவியா இருந்தாலும் இன்றைக்கும் இளைஞர்களை போல கெத்தாக இருக்கிறோம் என்றால் பட்டாசுன்னா வெடிக்கும். இளைஞர்கள்னா எல்லாருக்குமே பிடிக்குங்க. படகு கரை சேர வேணும் துடுப்பு, வாழ்க்கையில் கரை சேர வேணும் இளைஞர்களின் துடிப்பு நடுவர் அவர்களே. சும்மா வந்துட்டு போனாரு. முதியோர்களுடைய அனுபவம் தான். இளைஞர்கள் இல்லாம இந்த நாடே இல்லைங்க. ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் நிலையான புகழுக்கும் காரணம் யார் என்று கேட்டால் இன்றைய இளைஞர்கள் தான் நடுவர் அவர்களே. முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா இடத்தில ஒரு நிருபர் பேட்டி எடுத்தாராம். ஐயா, இந்த நாட்டினுடைய நிரந்தரமான சொத்து எது என்று கேட்டாராம். அதற்கு அவர் சொன்னார், பொன்னோ பொருளோ கிடையாது. இந்த நாட்டினுடைய நிரந்தரமான சொத்து எது தெரியுமா? வீரத்தின் திறவுகோல், விவேகத்தின் இருப்பிடம், ஆற்றலின் வித்து இன்றைய இளைஞர்கள் தான் நிலையான சொத்து. அப்படின்னா அது எவ்வளவு பெருமைப்படக்கூடிய விஷயம் நடுவர் அவர்களே. இன்னைக்கு அறிவியல் என்பது கம்ப்யூட்டராக இருக்கலாம், ஆனால் அந்த கம்ப்யூட்டரை கண்டுபிடித்தது கூட மனித ஆற்றல் என்பதை நீங்கள் மறக்க கூடாது. உடனே ஒரு டீச்சர் பாடம் நடத்திட்டு ஒரு மாணவனை பார்த்து கேட்குறாங்கங்க, கண்ணே நீ படிச்சு முடிச்ச பிறகு என்னவாடா வருவ? அதுக்கு அந்த பையன் சொல்றான், டீச்சர் நான் டாக்டரா வருவேன் டீச்சர் அப்படிங்கிறான். இன்னொரு பையனை பார்த்து நீ என்னவாடா வர தங்கம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அந்த பையன் சொல்றான், டீச்சர் நான் வக்கீலா வருவேன் டீச்சர் அப்படிங்கிறான். இன்னொரு பையனை பார்த்து நீ என்னவாடா வருவ அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பையன் சொல்றான், டீச்சர் உங்க மருமகனா வரணும் டீச்சர். இந்த கால பசங்கள்லாம் சுறுசுறுப்பா இருக்கிறாங்க. சுறுசுறுப்பு ஒரு பக்கம் இருந்தா கூட ஒரு துடிப்போட ஒரு செயலை செஞ்சு முடிக்கக்கூடிய பக்குவம் இளைஞர்கள் கிட்ட இருக்கு. நீங்க சும்மா அங்க பாருங்க, எங்களை சொன்னாங்க தாய் கிழவின்னு வந்து பாட்டு பாடிட்டு போனாரு. இவங்கெல்லாம் எப்படி ஆண் அழகநாட்டம் செஞ்சு வச்ச சிற்பமாட்டமா இருக்காங்க. நாங்க தாய் கிழவியா இருந்தாலும் இன்றைக்கும் இளைஞர்களை போல கெத்தாக இருக்கிறோம் என்றால் அது எங்களுடைய மனோ வலிமை நடுவர் அவர்களே. நாங்கெல்லாம் என்ன சும்மாவா? சின்ன குழந்தையிலே 5 வயசுல விரல்களை எண்ணணும், 10 வயசுல எண்களை எண்ணணும், 15 வயசுல மதிப்பெண்களை எண்ணணும், 20 வயசுல வினாக்களை எண்ணணும், 25 வயசுல சம்பளத்தை எண்ணணும், 40 வயசுல மருந்துகளை எண்ணினோம், 50 வயசுல நோயை எண்ணினோம், 60 வயசுல பேர குழந்தைகளை எண்ணினோம், 70 வயசு ஆகும்போது நாம் இறந்த பிறகு நமக்காக கண்ணீர் சிந்தக்கூடியவர்கள் எத்தனை பேர் என்று எண்ணினோம். ஆக மொத்தம் கணக்கு போட்டு பார்த்தால் 0 என்று வந்தது. அந்த 0வை வைத்து நாம் என்ன செய்வது என்று யோசிச்சு பார்த்தால் எவ்வளவுதான் அனுபவசாலியான வயது இருந்தாலும் கூட ஆற்றல் மிக்க இளைஞனாக இருக்க வேண்டும் என்றால் 0வுக்கு முன்னாடி ஒரு 1 என்ற மதிப்பை சேர்த்தால்தான் ஆற்றல் மிக்க இளைஞர்களுடைய துடிப்பு இந்த நாட்டிற்கு அவசியம் என்பதை தெரிந்து கொள்ள முடியும் நடுவர் அவர்களே.